அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோங்க. தைரியம், ஆர்வம், உறுதி மற்றும் தலைமை பண்புகள் இதுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தாங்க. நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் எப்பயும் இருப்பீங்க. உங்களுக்கு செவ்வாய் அதிபதியாகவும் சிவப்பு நிறம் உகந்ததாகவும் இருக்குங்க. மருத்துவம், விளையாட்டு, இராணுவம், காவல்துறை இதில் எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. பொதுவாக நீங்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க. ஆனால் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையற்றவர்களாகவும் கோபப்படுபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மறக்காம இருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற இருக்கு. கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்குதுங்க. ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்கி. கன்னி ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு, மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்ப அற்புதமான பலன்களை தருங்க. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்தா ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பழைய எதிரிகள், தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி போயிருங்க. வழக்கு போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு சாதகமாக முடியும். அரசு துறையில் இருப்பவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புக்கு வருவாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருங்க. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூரணமாக நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். திட்டமிட்டு இனி ஒவ்வொரு வேலையும் செய்யும் வாய்ப்பு ஏற்படுங்க. வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு மாறும் அமைப்பும் இப்போ இருக்கு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு தொடங்கிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஏதாவது தடை வந்துட்டே இருக்குங்க. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக இப்போ மாறும் காலம் வந்துருச்சு. வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. ஆச்சரியங்கள் பல ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டம் இது. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. பணவரவு அதிகரிக்கும். பெரிய காரியங்களை எல்லாம் எளிமையா செஞ்சு முடிப்பீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு செய்ய முடியாம போகுங்க. மனதார சுவாமி வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீண்ட நாட்களாக இருந்த பிள்ளைகள் விஷயம், துணைவியார் விஷயம், மன வருத்தம், உறவு முறையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் காலம் வந்துருச்சு. புரட்டாசி மாதத்தில் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல செய்தி உங்களை தேடி வரும். தோள்பட்டை வலி, தலை சுற்றல், கை காலில் சுளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துங்க. பசு மாடுகளுக்கு உணவு தானம் அளிப்பது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்குங்க. பொதுவாக 12 ராசிகளும் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதா இருக்குங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்குங்க. அதுபோல மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணம் இருக்குங்க. மேச ராசிக்காரங்க எப்போதும் தலைமை பொறுப்புல பெரிய அளவில் தான் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாகவே உங்ககிட்ட யாராவது நட்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை அவங்களுடைய வாழ்வில் அவங்க பார்க்க நேரிடலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு உடல்ல பல ஆற்றல்கள் இருக்குங்க.
ஆனால் அது அவங்க சோம்பேறித்தனத்தால் வீணடிக்கிறாங்க. மேசராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்குங்க. தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பாங்க. மேசராசிக்காரங்க குறும்புத்தனமானவங்க. இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தைய போல குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. மேசராசிக்காரங்க சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. மேசராசியினர் அவங்களுடைய நகைச்சுவை திறனால அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக அடைய செய்வாங்க. மேச ராசியினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவங்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா அதனை முடிக்கும் வர தன்னம்பிக்கையோடு தைரியமாக போராடுவாங்க. பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்களை நம்பி வந்தீங்கன்னா சாகும் வர தன்னிடம் பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அவங்கள பாதுகாப்பாக வச்சிருந்து காப்பாற்றும் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மேச ராசினர் எப்போதும் தான் அமைதியானவங்க அப்படின்னு உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவங்களா இருப்பாங்க. மேச ராசியை ஆண் ராசி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு காதல் ரொமான்ஸ் அப்படின்னு வரும்போது பழைய காலத்து முறையப்படி பழகுவாங்க. உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களை தெய்வமாக மதிப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. மேச ராசினர் பெண்களை ஒரு ராணி போல தான் நடத்துவாங்க. அவங்க பாசத்தை கூட ஒரு விதமான கோபமாக தான். மேச ராசிக்காரங்க மிகவும் மன உறுதியானவங்க. மிகுந்த சுயமரியாதை உடையவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க. மேசராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. மேசராசிக்காரர்கள் பிரச்சனை போராட்டம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்குங்க. எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த பணம் வரும். வாங்க நினைத்த இடம் எல்லாம் இப்போ வாங்கலாங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு வழி வேலை ஆதாயம் தருங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். அப்படின்னாலும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நீங்கள் இருக்கணுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு லாபம் வருமா நஷ்டம் வருமா அதெல்லாம் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துட்டு செயல்படுவதால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பிள்ளைகள் நலனை கூடுதல் அக்கறை உங்களுக்கு தேவைப்படுதுங்க. பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தோன்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதா இருக்குங்க. இந்த காலத்தில் யாரையும் நீங்கள் பகைச்சு கொள்ளாமல் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகும். கற்பக விநாயகரை வழிபட எடுக்கும் முயற்சி வெற்றியாகுங்க. பரணி செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த புரட்டாசி மாதம் யோகமான மாசமாக அமையும். அதிர்ஷ்டக்காரனான சுக்கிரன் அக்டோபர் 10 வரை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயருங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பொன் பொருள் சேரும். திருமண வயசுல உள்ளவங்களுக்கு திருமணமாகும். சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளரின் ஒத்துழைப்பால் சஞ்சாரமும் யோகக்காரனின் ராகுவின் சஞ்சாரமும் உங்களுக்கு இப்ப சாதகமாக இருப்பதால் வம்பு வழக்கு எல்லாம் முடிவுக்கு வருங்க. உடல் பாதிப்புகள் எல்லாம் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை போட்டி எல்லாம் இருந்த இடம் இல்லாம தெரியாம போகுங்க. எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றியாகும். சேமிப்பு உங்களுக்கு உயருங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். சப்தமான ஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. எடுத்த வேலைகளை சரியான சமயத்தில் செஞ்சு முடிப்பீங்க. தொழிலில் வியாபார முன்னேற்றம் பெறுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிவிற்கு வரும். சிலருக்கு புதிய சொத்தும் வந்து சேரும். நீங்கள் பேங்க்கில் கேட்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வருங்க. பழைய கடன்களை எல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை இப்போ உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் செல்வாக்கை உயர்த்தி காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடுங்க. விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வரதுனால உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்.